சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர் 2025. நான் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர்மேன் டவுன் சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம பாஸ்ட் டேட்டா வச்சு இன்றைக்கி போய்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். பாஸ்ட்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்னென்னக்கெலாம் ட்ரேட் வந்திருக்குன்ட்டு. முதல்ல 2021 போய்க்கலாம். அதில் சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணிக்கிறேன். சூப்பர்மேன் டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன், அதனால் டவுன் சைடை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே கேண்டில் ஓப்பன் ஆகி பெரிய ஒரு கேண்டிலாக க்ளோஸ் கொடுத்துருக்கு. என்ட்ரி எப்போ எடுப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே என்ட்ரி. டார்கெட் வந்து S2 S3 50% டார்கெட் புக் பண்ணிப்பேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது தான் வந்து ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ என்ட்ரி ஓரளவுக்கு அப்படியே பிரேக் ஈவன்லேயே முடிஞ்சிருக்கும் இந்த ட்ரேடு. இந்த ட்ரேடு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்திருப்பேன். S2 S3 50% வந்து டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே ஓப்பனு ஒரு பெரிய கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நான் என்ட்ரி எடுத்துப்பேன். S2 S3யில் 50% நம்ம டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தாலும் இங்கே S1 தாண்டி க்ளோஸ் கொடுக்கும்போது என்ட்ரி, எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அப்படியே விட்டுருந்தாலும் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சிருக்கும். S2 S3 50% வந்து இங்கே போகலை, இருந்தாலும் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 மணிக்கு மேலே தான் ட்ரேடு கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே ஒரு டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு. 2022 போய் பார்ப்போம் என்னன்னைக்கெலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேடு வந்திருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கேண்டில் வச்சோடனே என்ட்ரி, S2 S3 50% வந்து டார்கெட் புக் பண்ணியிருக்கணும். இந்த டேயில் பார்த்தா இந்த கேண்டில் S1 தாண்டி க்ளோஸ் வச்சுருக்க கேண்டில் நல்லா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ். எண்ட் ஆஃப் த டே வந்து திரும்ப மார்க்கெட் வந்து மேலேயே போய்ட்டு முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் கூட ஒரு 2.25 நம்ம புக் பண்ணிகிட்டு இருக்கலாம். எப்பயுமே லாஸ்ட்டு ஒரு ½ hour இல்லை 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி டார்கெட்டை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து ரன் ஆகிட்டு இருக்க ட்ரேடோட டார்கெட்டை வந்து புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 6 to 9 கேண்டில்ஸில் வந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2.25 ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தோன்னா என்ட்ரி வந்து எனக்கு இங்கே தான் ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்திருப்பேன். அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். இங்கே S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்திருப்பேன். அங்கேருந்து S2 S3 50% வரைக்கும் வந்திருக்கு. 2023 போய் பார்ப்போம். சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி போய்க்கிறேன். டவுன் சைடு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இங்கே இந்த S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நான் என்ட்ரி எடுத்துப்பேன். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் தான். மார்க்கெட் அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே முடியும் போதும் செல் பண்ணியிருந்தால் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். ஸோ இதுவும் வந்து ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி எடுத்திருந்தேன். அன்றைக்கி ஒரு டவுன் மூவ் தான் அங்கேருந்து. இந்த எக்ஸாம்பிளையும் ரெண்டுமே ஒட்டிகிட்ருக்கு. S1 ப்ரீவியஸ் டே லோவும் சேமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே டவுன் மூவ் தான். அங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இது எந்த வருஷத்தில் போய் எடுத்து வச்சு பார்த்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ ராவன், G1, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், நான் எதுக்கு வேறு வேரியேஷன்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஆகிற இடம், அந்த ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். 2024 போய் பார்ப்போம். சூப்பர்மேன் டவுன் சைடு எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுக்கிற மாதிரி வரும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஒரு டவுன் மூவ் தான். ஸோ இதுவும் S2 S3 50% வரைக்கும் டார்கெட் வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா S2 S3 50% வரைக்கும் டார்கெட் வந்துருச்சு. இந்த ட்ரேட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்துக்கிட்டு S2 S3 50% வரும்போது டார்கெட் புக் பண்ணிக்கலாம்.
இதுவும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இங்கே S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் நல்லா S2 S3 50% வரைக்கும் டார்கெட். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை பேஸ் பண்ணி தான், இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரவர் இந்த டைப்பை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன். பட்டு இன்றைக்கி வந்து ஒன்றும் பெரிய மூமெண்ட் ஆகலை. என்ட்ரியான இடத்துலேயே வந்து நான் முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் நான் இப்போ ஒரு 12 மணி பக்கம் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே மூமெண்ட்டு ஃபேவராகவும் போகலை, ஆப்போசிட்டாகவும் போகலை. என்ட்ரியான இடத்து பக்கத்துலேயே வந்து முடிச்சிட்டதால் அந்த ட்ரேடை வந்து எனக்கு என்ட்ரியான இடத்துலேருந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான் போயிட்டு முடிஞ்சுது. நான் க்ளோஸ் பண்ணும்போது ப்ரைஸ் ஓடிட்டுருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் டைம் டிகேலாம் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நான் செல்லிங் பண்ணுறதுனால ஒரு பிரேக் ஈவன்லேயே நான் முடிச்சிட்டேன். ஒரு 345 ரூபா ப்ராஃபிட்லேயே வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ட்ரேடை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான் எனக்கு. நான் இங்கே கொடுத்துருக்க இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பாஸ்ட்டில் டேட்டா எடுத்து நான் காட்டினல சார்ட்ஸ்லாம், ஸோ அந்த சார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். சேம் ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.